ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியாக அப்புறமா ஸ்வீட்டாக கூட டேஸ்ட்டாக கூட இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு யூடியூப்ல தேடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இது கிடச்சிச்சு. நீங்களும் என்னோட வீடியோ இந்த உங்கள் சஜஷனில் வந்துச்சுன்னா நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணால் எடுத்துக்கலாம். நல்லா கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா அது வறுப்படும் போது வாசம், அந்த லட்டு வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. நான் அப்புறம் தேடி பார்த்துட்டே இருந்தேன், இந்த ஒரு வீடியோ கிடச்சிச்சு. அதை வச்சு தான் பண்ணேன். சரி நல்லா வருமா தெரியல, பண்ணேன். ரிசல்ட் செம்மையாகவே இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. அரைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் வேலை. பார்த்தீங்கன்னா உளுந்து, அப்புறம் அரிசி, கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் நார்மலாக சாப்பாடு வைக்கிற அரிசி வீட்டில் உள்ளதே எடுத்துகிட்டு அதை சும்மா ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்புக்கு ரொம்ப கம்மி, அரிசி ரொம்ப எடுக்க வேணாம், நன்னு இருக்கும். அரிசி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொரிக்கடலை ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு பொரிக்கடலை இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு அரிசி மட்டும் அரைப்படவே இல்லை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு உளுந்துக்கு ஒரு கப் ஜாகரி, இல்லைன்னா ஏதாவது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஒரு கப் உளுந்துக்கு நல்லா ஒரு 3/4 கப்பு நல்லெண்ணெய். இவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்கலாமா அப்படின்னு, நல்லெண்ணெய் சேர்க்கலாம் கண்டிப்பாக, ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி தான் சேர்க்கக்கூடாது. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெய் சேர்த்து, உளுந்தும் நல்லெண்ணெய் தான் நல்ல ஒரு காம்பினேஷன். அது பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த லட்டு பிடிச்சி அழகாக வந்துச்சு, பிடிக்க ரவுண்டாக டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஸ்வீட்டாகவும் நல்ல ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப இதை சாப்பிட்லாம். தேங்க்யூ.